திடீர்னு பிளான் பண்ணதாங்க கொடிவேரி அணை. மாமா பசங்களும் லீவுக்கு வந்திருந்தாங்க ஊருக்குலேருந்து. சரி ஓகே அவங்களும் கூட்டிகிட்டு அடிக்கிற வெயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. போகிற வழியில் மில்கி மிஸ் ஷோரூம் இருந்தது, அங்கே போய்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு போனோம். இங்கேருந்து பெருந்தையிலேருந்து நசீனூர்லேருந்து சித்தோடு கோபிச்செட்டிப்பாளையம், அங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் சம்திங் கொடிவேரி அணைங்க. போயாச்சுங்க. போகிறப்போ பயங்கர வெயிலாக இருந்துச்சு. அங்கே போனோடனே லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி ஓகே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். 5 ரூபாங்க ஒரு ஆளுக்கு. உள்ளே போனோடனே பார்க் இருந்துச்சு. பார்க்கில் ஒரு அரை மணி நேரம் விளையாட்டு இருந்தோம். மழை வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. மழையும் ஒரு அரை மணி நேரம் வந்துச்சு. அப்புறம் நின்றுச்சுங்க. ஓகே லைட்டாக தான் நின்றுச்சு. வந்தாச்சு. போனால் எப்படி நல்லாவா இருக்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டு ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் விளையாட போனோம். அங்கேயே நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. மழையும் கூட பார்க்காம ஒரு 1.5 மணி நேரம் நல்லாவே விளையாடி ஆட்டம் போட்டாச்சு. அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அங்கே ஒரு ரூம் இருந்தது. அதில் பாலத்துக்கடியில் சுட சுட மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே கிடச்சிதுங்க. வாங்கி ஒரு பிடிச்சிட்டு வர வழியில் பேக்கரி போய்ட்டு ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. இப்படி தாங்க போச்சு இந்த டே. நீங்களும் கொடிவேரி அணை போயிருந்தீங்கன்னா எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.